இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேர் போட்டியின்றி எம்பியாக தேர்வு. வெற்றி சான்றிதழ் பெற வராத சிவா ரவீந்திரன். நாடு முழுக்க பல மாநிலங்களில் காலியாகும் 37 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கு வரும் 16ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் கமிஷன் அறிவித்தது. இவற்றில் தமிழகத்தில் காலியாகும் 6 ராஜ்யசபா எம்பி பதவிகளும் அடக்கம். எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் திமுகவுக்கு 4, அதிமுகவுக்கு 2 ராஜ்யசபா எம்பிக்கள் பதவி கிடைப்பது உறுதியானது. திமுக கூட்டணியில் தேமுதிக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு தலா 1 இடம் ஒதுக்கப்பட்டது. எஞ்சிய 2 இடங்களுக்கு திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் போட்டியிடுவர் என திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். தேமுதிக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் சுதீஷ், காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக் அறிவிக்கப்பட்டனர். அதிமுக சார்பில் தம்பிதுரை போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. கூட்டணி கட்சியான பாமகவுக்கு 1 இடத்தை அதிமுக வழங்கியது. பாமக சார்பில் அன்புமணி களம் இறங்கினார். வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான கடந்த 5ஆம் தேதி அனைவரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். பாமக நிறுவனர் ராமதாஸின் தனி செயலாளர் பி. சுவாமிநாதனும் ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனால் பாமகவுக்குள் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் கட்சிகளால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களை தவிர மற்றவர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. மனுவை திரும்ப பெற இன்று பிற்பகல் 3 மணி வரை அவகாசம் வழங்கப்பட்டது. 6 பேர் தவிர மற்றவர்கள் யாரும் களத்தில் இல்லை என்ற நிலையில் திமுக வேட்பாளர்கள் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், தேமுதிக வேட்பாளர் சுதீஷ், காங்கிரஸ் வேட்பாளர் கிறிஸ்டோபர் திலக், அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை, பாமக வேட்பாளர் அன்புமணி ஆகியோர் ராஜ்யசபாவுக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். இதற்கான அறிவிப்பை ராஜ்யசபா தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தி வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் அதிகாரி சாந்தியிடமிருந்து தம்பிதுரை, அன்புமணி, சுதீஷ், கிறிஸ்டோபர் திலக் பெற்றுக்கொண்டனர். திருச்சியில் நடக்கும் திமுக மாநாட்டில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் கலந்து கொண்டுள்ளதால் அவர்கள் இருவரும் வெற்றி சான்றிதழை பெறவில்லை. அவர்கள் 11ஆம் தேதி பெற்றுக்கொள்வார்கள் என திமுக வட்டாரங்கள் கூறின. தேமுதிக கட்சி துவங்கி 20 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக அக்கட்சி பார்லிமெண்ட்டுக்குள் கால் வைக்கிறது. அதேபோல பாமகவும் பல ஆண்டுகளுக்கு பிறகு பார்லிமெண்டில் நுழைகிறது. இதனால் 2 கட்சிகளின் தொண்டர்களும் மிகுந்த உற்சாகத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்றனர். ஸ்டாலின் ஆண்டதும் போதும், மக்கள் மாண்டதும் போதும். இபிஎஸ் கண்டனம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கை. நேற்றைய தினம் பவானி சட்டசபை தொகுதியில் நடந்த எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் கடந்த 48 மணி நேரங்களில் நடைபெற்ற பல்வேறு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்தான செய்திகளை பட்டியலிட்டு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டதை சுட்டிக்காட்டினேன். இன்றைய தினம் தற்போது வரை செய்திகளில் வந்துள்ள கொலை நிலவரத்தை சுட்டிக்காட்ட விளைகிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே முதியவர் கொலை செய்யப்பட்டு மூதாட்டி மனைவிக்கு பாலியல் வன்கொடுமை. சென்னை திரிசூலத்தில் குடிசையில் தங்கியிருந்த 2 படுகொலை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே விவசாயி படுகொலை. இப்படி தொடர்ச்சியாக வரும் கொலை செய்திகள், பாலியல் குற்ற செய்திகள் மக்களிடையே அச்ச உணர்வை அதிகரித்துள்ளது. முதியோருக்கு வீட்டில் பாதுகாப்பு இல்லை என்பது எவ்வளவு கொடூரமான நிலை. இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய பொம்மை முதல்வர் கடந்த 5 ஆண்டுகளில் ஒருமுறையாவது சட்டம் ஒழுங்கை பற்றி வாய் திறந்து பேசியுள்ளாரா? தென்காசி விவசாயி கொலையில் போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதென உயிரிழந்த விவசாயி மகன் தெரிவித்துள்ளார். குற்றத்திற்கான எச்சரிக்கை இருந்தும் அதை காவல்துறை தடுக்காமல் இருந்ததை எப்படி முதல்வர் ஸ்டாலின் நியாயப்படுத்த முடியும்? முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொலைகள் நடக்கவில்லை. எங்கும் கொலை, எப்போதும் கொலைதான் நடக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். மேற்கூறிய வழக்குகளில் குற்றமிழைத்தோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முதல்வரின் திமுக அரசை வலியுறுத்துகிறேன். தனது ஆட்சியின் கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் திமுக அரசு இருக்கும் கொஞ்ச நாட்களிலாவது சட்டம் ஒழுங்கை காக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு இபிஎஸ் கூறியுள்ளார். தேர்தல் பணிகளை காரணம் காட்டி விலக்கு கேட்கும் விஜய். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடந்து வருகிறது. இவ்வழக்கு தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 2 முறை டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார். மேலும் இவ்வழக்கு தொடர்பாக தாவேக நிர்வாகிகள் என். ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரும் சிபிஐ முன்பு ஆஜராகியுள்ளனர். தொடர்ந்து கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக நாளை ஆஜராக விஜய்க்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் பணிகள் காரணமாக விசாரணையிலிருந்து விலக்கு அளிக்க தாவேக தலைவர் விஜய் தரப்பிலிருந்து சிபிஐயிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.
அரசு ஹாஸ்பிட்டலை ஆக்கிரமித்து வீடாக மாற்றிய திமுக நிர்வாகி. தீயாய் பரவும் வீடியோ. அண்ணாமலை கொதிப்பு. ஏரியா மக்களுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு ஒரு முகாம் கொடுத்தா இவங்க வந்து டாக்டர் பர்மிஷன் கொடுத்தாங்கம்மா. உள்ள ஒரு வீடு, சமையல் ரூமு, பெட்ரூமு எல்லாம் இருக்குது. கோவை மாநகராட்சி வடவள்ளி 36வது வார்டில் கடந்த அதிமுக ஆட்சியில் நகர்ப்புற சுகாதார நிலையம் கட்டப்பட்டது. சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு உடனடி முதலுதவி சிகிச்சை பெற இந்த சுகாதார நிலையம் உதவிகரமாக இருந்தது. சில காலமாக செயல்படாத இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை வீடாக மாற்றி கோவை மாவட்ட திமுக நிர்வாகி ஷியாம் சுந்தர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இதை அறிந்த கோவையை சேர்ந்த அதிமுகவினர் ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்திற்குள் நேரடியாக சென்று ஆய்வு செய்தனர். திமுக பிரமுகர் ஷியாம் சுந்தர் சுகாதார மைய அறைகளை சமையல் அறையாகவும் படுக்கை அறையாகவும் ஹாலாகவும் மாற்றியிருப்பது தெரியவந்தது. அது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி மக்களை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஏரியா மக்களுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு ஒரு முகாம் கொடுத்தா இவங்க வந்து டாக்டர் பர்மிஷன் கொடுத்தாங்கம்மா. உள்ள ஒரு வீடு, சமையல் ரூமு, பெட்ரூமு எல்லாம் இருக்குது. பெட்ரூம் இந்த மாணவரணி அமைப்பாளர், திமுகவின் மாணவரணி அமைப்பாளரோட பெட்ரூம். இது வந்து கிச்சனு. பார்த்தீங்கன்னா இந்த கட்டடம் வந்து எங்கள் எம்எல்ஏ ஃபண்டில், அதிமுக காலத்தில் எங்கள் எம்எல்ஏ ஃபண்டில் பிஆர்ஜி அருண்குமாரோட ஃபண்டில் கட்டி கொடுத்த இந்த கட்டடம். பார்த்தீங்க நம்ம நர்சில் இருந்தாமல். இது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கோவை மாநகராட்சிக்குட்பட்ட வடவள்ளி 36வது வார்டு பகுதியில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை வடவள்ளி பகுதி திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் ஷியாம் சுந்தர் என்ற நபர் தனது வீடாக மாற்றி குடும்பத்துடன் வசித்து வருகிறார் என்ற செய்தி திமுகவின் அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சத்தை காட்டுகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தான் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் உயிர்காக்கும் அரணாக திகழ்கின்றன. மகப்பேறு முதல் அவசர சிகிச்சை வரை மக்கள் இவற்றை தான் நம்பியிருக்கின்றனர். இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தையே ஆக்கிரமிக்கும் அளவுக்கு துணிச்சல் ஒரு சாதாரண திமுக நிர்வாகிக்கு வருமானால் அவரது பின்னணியில் திமுகவின் முக்கிய தலைவர்கள் நிச்சயம் இருக்கிறார்கள் என்பதே பொருள். தமிழகம் முழுவதும் அடிப்படை வசதிகள் எதுவும் இன்றி அரசு மருத்துவமனைகள் திண்டாடி கொண்டிருக்கும் போது அதனை கண்டுகொள்ளாமல் துணை முதல்வர் உதயநிதி பிறந்த நாளையே 5 ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டிருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதற்கு என்ன பதில் கூறப்போகிறார்? கடந்த 2011ஆம் ஆண்டு நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு என்று ஒரு புதிய துறையையே தொடங்கும் அளவுக்கு மறைந்த திமுக முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சி காலமான 2006-2011 காலகட்டத்தில் திமுகவினர் நில அபகரிப்பில் ஈடுபட்டதை தமிழக மக்கள் அறிவார்கள். அவரது மகன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் இன்னும் ஒரு படி மேலே சென்று அரசுக்கு சொந்தமான கட்டிடத்தையே ஆக்கிரமிக்கும் அளவுக்கு திமுகவினர் இறங்கியுள்ளனர். உடனடியாக அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தை ஆக்கிரமித்துள்ள திமுக நிர்வாகி ஷியாம் சுந்தர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கட்டிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். இந்த ஏரியாவில் இருக்கீங்களாண்ணா? இது என்னதுண்ணா? இது என்ன பில்டிங்? இது ஹாஸ்பிட்டலுங்களா? குடியிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில்? கவர்மெண்ட்டில் தான் கேட்கணும். எப்படி நீங்கள்லாம் இங்கே வந்து இப்போ புறம்போக்கில் இருக்கிறீங்க, அவங்க நீங்கள் சரி நீங்கள் பட்டாளம் இருக்கிறீங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் இடம். கவர்மெண்ட் இடத்துல எப்படி ஒருத்தர் வந்து அவர் திமுக கட்சிக்காரருங்கிறாங்க, கட்சிக்காரர் எப்படி குடியிருக்கிறாரு? குடியிருக்கிறாங்க உள்ள. இவ்வளோ பக்கத்தில் இருக்கிறீங்க, என்ன பார்க்குறீங்க நீங்கள்? இதெல்லாம் நீங்கள் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும்ல. சரிங்க சரிங்க ரைட்டுங்க. பாருங்க, உள்ளே வந்து குடியே இருக்கிறாங்க குடும்பமாகவே. கேட்டால் டாக்டர் பர்மிஷன் கொடுத்தாங்கிறாங்க. எந்த டாக்டர் இப்படி பர்மிஷன் கொடுக்க சொல்கிறாங்கன்னு தெரியல. இங்கே ஊசி போகிறதுக்கு போனால் அங்கே போய் இங்கே போனால் அலக்கழிக்கிறாங்க. தடுப்பூசி போடுறதுக்கு இங்கே மையமே திறக்கிறது இல்லையாம்மா, கம்ப்ளைண்ட் வருது. போனால் மகாராணிக்கு வா, அங்கே வா, இங்கே வாங்குறாங்களாம்மா. சரி, அவங்க அதிகாரத்தை கேட்கணும் சார். சரி ரைட்டுங்க, வரேங்க. வாட்டி வதைத்த வெயில், குளிரூட்ட வருது 7 நாள் மழை. வானிலை மையம் சொன்ன குட் நியூஸ். கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் கடும் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்த நிலையில் அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தென் தமிழகத்திலிருந்து கடலோர கர்நாடகா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது.
இதன் எதிரொலியாக இன்று மற்றும் நாளை தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் 11ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. 12ஆம் தேதி தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். 13ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய தென் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதிக்க மறுக்கும் எதிர்க்கட்சிகள், கடும் அமளியால் லோக்சபா ஒத்திவைப்பு. பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 28இல் ஜனாதிபதி உரையுடன் துவங்கியது. ஜனாதிபதி உரையாற்றிய போதே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூச்சலிட்டு அவரை பேச விடாமல் தடுக்க முயன்றனர். தொடர்ந்து ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் பிரதமர் மோடியின் இருக்கையை முற்றுகையிட முயன்று ஒத்திகையில் ஈடுபட்ட வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை கிளப்பியது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் லோக்சபாவில் பிரதமர் மோடி உரையாற்றாமலேயே ஜனாதிபதியின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சபை நடவடிக்கைகளை பாதிக்கும் வகையில் நடந்து கொண்ட எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் ஓம் பிர்லா நடவடிக்கை எடுத்தார். எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக ஒருதலைபட்சமாக அவர் நடந்து கொள்வதாக காங்கிரஸ், திமுக எம்பிக்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதாக அறிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் 118 பேர் படிவத்தில் கையெழுத்திட்டனர். இதையடுத்து தன் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் ஓட்டெடுப்பு முடியும் வரை தான் சபைக்கு வரப்போவதில்லை என ஓம் பிர்லா அறிவித்தார். பட்ஜெட் கூட்டத்தொடரில் 2ஆம் அமர்வு இன்று துவங்கியது. இன்று காலை லோக்சபா கூடியதும் ஈரான், இஸ்ரேல் போர், மத்திய கிழக்கில் இந்தியர்களின் நிலை, அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் சபை பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் சபை கூடியதும் மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் சூழல் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்தார். அப்போதும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் சபை 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. 3 மணிக்கு மீண்டும் கூடிய லோக்சபாவை ஜெகதாம்பிகா பால் வழிநடத்தினார். சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது விவாதிக்கும்படி எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு ஜெகதாம்பிகா பால் அழைப்பு விடுத்தார். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம் மீதே விவாதத்திற்கு தயாராக இல்லாத எதிர்க்கட்சி எம்பிக்கள் மத்திய கிழக்கு விவகாரம் பற்றி விவாதிக்க வலியுறுத்தி மீண்டும் அமளியில் ஈடுபட்டனர். நீங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதுதான் விவாதிக்க சொல்கிறோம். நானும் அரசும் சபையை சுமூகமாக நடத்த விரும்புகிறோம். ஆனால் எதிர்க்கட்சியினர் அதை விரும்பவில்லை. ஒருநாள் சபை நடவடிக்கைக்காக 9 கோடி ரூபாய் செலவாகிறது. உங்களின் இதுபோன்ற செயலால் மக்கள் பணம் வீணடிக்கப்படுகிறது. நாட்டு மக்கள் இதனை கவனிக்கின்றனர் என பால் கூறினார். அவர் கூறிய எதை பற்றியும் கவலைப்படாமல் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து கூச்சலிட்டனர். இதையடுத்து சபை நடவடிக்கை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த எதிர்க்கட்சிகள் அதன் மீதான விவாதத்திற்கு தயாராக இல்லாமல் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் சபையின் நேரம் வீணானது. ஈரான் மீது தரைவழி தாக்குதல், குர்துப்படை வைத்து பகிர் திட்டம். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் ராணுவம் கடுமையாக தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரான் சரணடையாவிட்டால் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் ஆட்சியை கவிழ்க்க ஏற்கனவே அங்கு ஆயுதம் ஏந்திய பல்வேறு இனக்குழுக்கள் போராடி வருகின்றன. இந்த சூழலில் இவர்களின் ஆதரவு பெறும் முயற்சியிலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஈரானில் உள்ள குர்துக்கள் என்ற அமைப்பு அமெரிக்க ராணுவத்தால் பயிற்சி பெற்று சிரியாவில் INS தீவிரவாத அமைப்புக்கு எதிராக போராடியுள்ளது. ராணுவத்திற்கு நிகராக வலிமை பெற்ற இந்த குழு ஈரான் நாட்டிற்கு உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் அந்நாட்டு அரசை எதிர்த்து வருகிறது. தங்களுக்கு ஆதரவாக உள்ள நட்பு நாடுகள் மூலம் தரைவழி தாக்குதலை தொடங்க யோசித்து வருவதாக கூறப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி ஈரான் நாட்டின் மக்கள் தொகையில் குர்துக்களின் எண்ணிக்கை 10%. ஈரானில் இஸ்லாமிய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதே இவர்களின் நோக்கம். அமெரிக்க ராணுவம் மூலம் பயிற்சி பெற்ற குர்துகள் தரைவழி தாக்குதலை திறம்பட கையாளக்கூடியவர்கள். இதனால் இவர்கள் குர்தீஸ் படை என்று அழைக்கப்படுகிறார்கள். சிரியாவில் INS தீவிரவாதிகளை விரட்டியடித்தது இந்த குர்தீஸ் படைதான். அமெரிக்காவின் பினாமி போல் செயல்படும் குர்துக்கள் தற்போது ஈரான் நாட்டின் எல்லைகள் காத்துக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஈரானின் நிலப்பரப்பு மற்றும் IRGC படைகள் குறித்து குர்தீஸ் படைகளுக்கு நன்கு தெரியும். அவர்களை கையாள்வதில் குர்தீஸ்களுக்கு அனுபவம் உண்டு. அமெரிக்கா உத்தரவு போட்டால் ஈரானுக்குள் நுழைந்து தரைவழி தாக்குதலை நடத்த தயாராக இருப்பதாக தெரியவந்துள்ளது. ஆரம்பத்தில் ஈரான் உச்ச தலைவர் கமேனியை கொலை செய்துவிட்டால் அங்கே அரசில் வெற்றிடம் உருவாகும் என அமெரிக்கா கணக்கு போட்டது. ஆனால் கமேனி இறந்த பிறகும் ஈரான் அரசு கவிழவில்லை என்பதுதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் குர்துக்களை வைத்து அடிக்க திட்டமிட்டுள்ளன. ஏனென்றால் ஈரானில் உள்நாட்டு கிளர்ச்சி இல்லாமல் அந்நாட்டில் ஆட்சி மாற்றம் என்பது எளிதாக நடக்காது என்பதை அமெரிக்கா நன்றாக புரிந்து வைத்துள்ளது. குர்து படைகள் மூலம் கிளர்ச்சியை தூண்ட வேண்டும் அல்லது மறைமுகமாக ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதே அவர்களது எண்ணமாகும்.